வரலட்சுமி விரதம் செல்வம் மட்டுமல்ல, எல்லா சௌபாகியங்களையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே விரதம் இப்படி இருக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லி அதன் மூலமாக நாம் பின்பற்றி தொடர்ந்து விரதத்தை இருப்போம். ஆனால் இந்த விரதத்தை மகாலட்சுமி தாயாரே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை பெண்கள் அப்படியே கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான விரதம். இந்த விரதத்தை இருக்கிறதுனால முற்பிறவி பாவம் நீங்கும், நல்ல ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் கிடைக்கும், நல்ல கணவன் அமைந்து மாங்கல்ய பாகியம் பெருகும், குழந்தை பேரு அமையும், எல்லா நலனையும் தரும் அற்புத விரதம் இந்த விரதம். இந்த விரதத்தை யார் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம். மகாலட்சுமியோட எந்த வடிவத்தை வேணாலும் இந்த விரதத்தன்னைக்கு நீங்கள் வைத்து வழிபடலாம். அன்றைய தினம் மந்திரம் 108 மகாலட்சுமி போற்றி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட பரிபூரண அருள் கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த அற்புத நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமான வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலாம். முப்பெரும் கடவுள்களின் அருள் நிறைந்த அந்த வெள்ளிக்கிழமையில நாம விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். யார் அந்த முப்பெரும் தெய்வம் தானே கேட்குறீங்க? கடைசி ஆடி வெள்ளின்றதுனால அம்பாளுடைய பரிபூரண அருள் அந்த நாளில் நிறைந்து இருக்கும். மகாவிஷ்ணுவுக்கு வளர்ப்பிறை ஏகாதேசியான அந்த நாள் ரொம்ப உகந்த தினம். அதே நேரத்தில் மூல நட்சத்திரம் அன்று இருப்பதால சரஸ்வதியின் பிறந்த நட்சத்திரம் அது. அவங்களுடைய பரிபூரண அருளும் அன்னைக்கு இருக்கும். அந்த நாளில் நாம வரலட்சுமி ஆகிய மகாலட்சுமியை வணங்கினால் பரிபூரண அருள் கிடைப்பதோடு நாம் என்ன நினச்சி அந்த விரதத்தை இருக்கோமோ அது அப்படியே நடந்து 3 தேவியர்களின் அருள் கடாட்சியமும் நமக்கு கிடைக்கும். சரி, இவ்வளோ விவரமாக சொல்கிறியேம்மா, இதை ஏன் நாம் கும்பிடணும்? இதுக்கு ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை நீங்கள் கேட்டதாலேயே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா இந்த கதை மகாலட்சுமி நேரில் வந்து நடத்திய ஒரு அருள் கதைன்னு கூட சொல்லலாம். அதிக செல்வம் படைத்த மகாராணி சுசிந்திரா அவங்க தர்ம சிந்தனையே இல்லாதவங்க. அதிக செல்வத்தை கொடுத்துட்டா மட்டும் கடவுள் சும்மா இருந்துட மாட்டாங்க. தான் கொடுத்த செல்வத்தை செல்வம் வைத்திருப்பவர்கள் எந்த வழியில் செலவு பண்ணுறாங்க, அதை யாருக்காவது மனம் உவந்து தானம் பண்ணுறாங்களா அப்படின்னு சோதிக்க கடவுள்களே நேரடியாக மனித வடிவில் வருவாங்க. அந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்ணாக வர, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், அதனால் பசி கொடுமை அதிகமாக இருக்குது, ஏதாவது எனக்கு யாசகம் கொடுமா அப்படின்னு அவங்க கேட்க, இந்த வயது முதிர்ந்த பாட்டியின் தோற்றத்தை கண்டு அருவருப்பு உற்று யாசகம் தர மறுக்கிறாள் மகாராணி சுசிந்திரா. அவங்கள வாய்க்கு வந்தபடி பேசி அந்த இடத்த விட்டு விரட்டியும் விடுகிறாள். மனம் நொந்து போய் அவங்க வெளியே போகும்போது சுசிந்திராவுடைய மகள் சாருமதி விவரம் அறிந்து பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து நல்ல விதமாக உபசரித்து உணவு வழங்கி அவங்களை பராமரிக்கிறார். இதை பார்த்த மகாலட்சுமிக்கு மனம் ரொம்ப சந்தோஷமாகி வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையை சாருமதிக்கு கற்றுத்தருகிறார். சாருமதியும் மகாலட்சுமி சொல்லியபடி தவறாமல் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து வருகிறாள். அதனால் நல்ல திருமண வாழ்க்கை அமைந்து கணவன் சிறப்பாக அமைய பெற்றாள் சாருமதி. கணவர் வீட்டிலும் அவள் விடாமல் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாள். அதே நேரத்தில் அவளுடைய தந்தை பகைவர்களிடம் நாட்டை இழந்து காட்டில் மனைவியுடன் ஓடி ஒளிந்து வாழும் நிலை ஏற்பட்டது. இதை பார்த்த சாருமதி தன்னுடைய அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகளை கொடுத்து இதை வச்சு எப்படியாவது பொழைச்சிக்கோங்க அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட கொடுக்குறா. ஆனால் அதை சுசீந்திரை தொட்ட உடனே எல்லாமே கறிக்கட்டையாக மாறிடுச்சு. இது என்ன அதிசயம், இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு மனம் நொந்து போய் மகக்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லும்போது, நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி உங்களுடைய தர்ம சிந்தனை இல்லாத நேரத்தில் ஒரு பாட்டியை அவமதிச்சிட்டீங்க, அவங்க சொல்லி கொடுத்த விரதத்தை நான் கடைபிடிக்கிறதால என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, நீங்களும் அதை கடைபிடிங்கன்னு சொல்லி அவள் தன்னுடைய அம்மாவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறா. விரதம் இருக்கும் முறையை தெரிந்து கொண்ட அம்மா முழு நம்பிக்கையோடு பூஜை செய்ய தொடங்குகிறாள். அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இழந்த நாட்டை மீண்டும் அவங்க பெறுறாங்க. அவளுடைய தந்தை நிறைய படை திரட்டி தன்னுடைய நாட்டை மீட்டு இழந்த சொத்தை மீட்டு மறுபடியும் நல்ல வாழ்க்கை பெறுறாங்க. இப்போது அவங்க தர்ம சிந்தனையோட தனக்கு போக மற்ற எல்லாத்தையும் பிறருக்கும் கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னது? உணவு, உடை, இருக்க இடம். இந்த 3மே ஒருத்தருக்கு நல்ல விதத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மகாலட்சுமியோட பரிபூரண அனுகிரகம் இருக்கிறதா அர்த்தம். தான் கொடுத்த செல்வம் நல்ல வழியில் பயன்படுதா அப்படின்னு சோதிக்கிறதுக்காகவே கடவுள் வருவாங்க.
வீட்டிற்கு வந்து பார்வையிடும் நாள் தான் வரலட்சுமி விரத நாள். அந்த நாளில் நாம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு இன்முகத்தோட என்ன உபசரிப்பு செய்கிறோமோ அதை பார்த்து வரலட்சுமி ஆகிய மகாலட்சுமி மனமு வந்து சந்தோஷப்பட்டு நம்ம இல்லத்தில் மேலும் செல்வம் பெருக ஆசீர்வாதம் செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பூஜைக்குரிய நல்ல நேரம் காலையில் 7:30 9 மணி வரைக்கும். அப்படி இல்லைனா 12:15 1:15, அப்படி இல்லைனா 1:30 2:45 வரைக்கும். இல்லை சாயந்தரம் நாங்கள் பூஜை பண்ணுவோம் அப்படின்றவங்க 4:45 5:45 வரைக்கும் இந்த பூஜையை செய்யலாம். இல்லை 6:30 மணிக்கு மேலே செய்ய தொடங்கி 7:30 மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் முடிச்சிடணும். இது பூஜைக்கான நேரம். சரி, பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீங்கள் குளித்து முடித்து உங்களையும் சுத்தம் செய்து பூஜைக்கு தயாராகுங்க. முதல் நாள் வியாழக்கிழமை நீங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதிகாலை வெள்ளிக்கிழமை குளித்து வாசலில் அழகிய பச்சரிசி கோலம் போடுங்க. பச்சரிசியெல்லாம் வச்சு போடுற பழக்கம் இல்லை அப்படின்னா சாதாரண கோலம் போடுங்க. உங்கள் பூஜை அறையில் மணப்பலகை வைத்து அந்த மணப்பலகையில் ஒரு சின்னதாக பச்சரிசி கோலம் போட்டாலும் போதுமானது. 2 விதமாக இந்த பூஜையை செய்யலாம். கலசம் வைத்தும் செய்யலாம், கலசம் இல்லாமல் படத்தை வைத்தும் செய்யலாம். இப்போ கலசம் வைத்து செய்கிற முறையை பார்க்கலாம். உங்களுடைய மணப்பலகையில் ஏற்கனவே நீங்கள் தயார்படுத்தி வைத்தது மேலே தலவாழை இலை போட்டு அது மேலே பச்சரிசியை பரப்பி ஒரு பித்தளை செம்பு நிறைய தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சள், கருகமணிகள், எலுமிச்சை போடணும். இல்லை நாங்கள் பச்சரிசி போட்டு கலசம் தயார் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா செம்பு நிறையா தழும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து மாவிலையை சுற்றி வச்சுக்கோங்க. ஏற்கனவே செம்பில் வெள்ளை நூலை சுற்றிக்கோங்க. இப்போது மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறமா பாவாடை வஸ்திரம் சாற்றி முகம், அம்மன் முகம் கடைகளில் கிடைக்குது, அதை வச்சு அம்மன் முகமாகவே வைத்து நீங்கள் அலங்காரம் பண்ணனாலும் பண்ணலாம். இல்லை தேங்காவை வைத்து கலசமாக அப்படியே விட்டுறனாலும் விட்டுறலாம். உங்கள் விருப்பம் போல நகைகள், மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ணுங்க. இந்த அலங்கார கலசத்துக்கு முன்னாடி நீங்கள் நிச்சயமாக தாம்பூலம் வைக்கணும். அந்த தாம்பூலத்தில் மஞ்சள் தடவிய கயிறு, வெள்ளை நூலை 9 நூலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அஷ்டலட்சுமியோடு சேர்த்து வரலட்சுமியையும் நாம் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே அழைக்கிறதால மொத்தம் 9 பேருக்கு 9 கயரா எடுத்து அதை ஒரே கயரா மாற்றி 9 முடிச்சுகள் போட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இப்போ பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு எல்லாம் வச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து பிள்ளையார் பூஜையை தொடங்கி இந்த பூஜையை நீங்கள் மேற்கொண்டு செய்யணும். விநாயகருக்கு சொல்ல வேண்டிய மந்திரம்: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே. அதுக்கு அப்புறமா லக்ஷ்மி காயத்ரி மந்திரம், ஸ்லோகம், அஷ்டகம் எல்லாமே நீங்கள் சொல்லலாம். சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நெய்வேத்தியமாக பழங்கள், பால் பாயாசம், இனிப்பு வகைகள் உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை தாராளமாக வைக்கலாம். பூஜை முடிந்ததும் அந்த மஞ்சள் கயிறை எடுத்து கையில் கட்டிக்கோங்க. சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுங்க. ததாதி பிரதி கிருக்நாதி, எதை கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும் அப்படின்றதான் இதோடைய அர்த்தம். நாம் கருணை வடிவான மகாலட்சுமி தாயாரை நினைத்து சுமங்கலி பெண்களுக்கு இதெல்லாம் கொடுத்து மகிழ்வித்தால் அன்னை நம் இல்லம் செழிக்க செல்வம் தந்து மகிழ்விப்பாள். வைத்து வணங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தால் அந்த படத்தையும் நீங்கள் இதே மாதிரி மணப்பலகையில் பச்சரிசி பரப்பி பச்சரிசிக்கு மேலே மகாலட்சுமி படத்தை வைத்து தீப தூபங்கள் காட்டி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் அப்பம், வடை, பொங்கல், கேசரி, மாதுளை, வாழைப்பழம், திராட்சைன்னு என்ன பழங்கள் வைத்து வேண்டாலும் உங்கள் பூஜையை நீங்கள் முடித்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அம்மனை வீட்டுக்குள் முதலில் அழைத்து தான் அதுக்கப்புறம் இவ்வளவு பூஜைகளையும் செய்யணும். நாங்கள் எப்படி அழைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பூஜை பண்ணுறீங்களோ சாயந்தரம் பண்ணுறீங்களோ உங்கள் பூஜை நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் நிலைவாசல் படியிலிருந்து லக்ஷ்மி தாயாரின் படத்தையோ இல்லை அந்த கலசத்தையோ நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே வந்து தலைவாழை இலை மேலே அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் வரலட்சுமி தாயாரே, நீங்கள் எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய பூஜையை தொடங்கணும். நீங்கள் பூஜையை தொடங்கும்போது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஏற்கனவே நாம் பார்த்தாச்சு. இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித நதியில் நீராடிய பலன் கிடைக்கும்.
தம்பதி ஒற்றுமை, குழந்தை பேறு, கன்னி பெண்களுக்கு திருமணம் நடக்கும், அனைத்து வளங்களும் இல்லத்தில் சேரும். நீங்கள் இந்த பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் கூட தயிர் சாதம் அப்படி இல்லைனா பாயாசம் செய்து எடுத்துகிட்டு போய் கோயிலில் வர்ற பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுக்கலாம். அன்னை உங்கள் கையால் வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தையாக கூட வந்த அன்னைக்கு பிரசாதத்தை வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம். எல்லாமே மகாலட்சுமி தாயாரின் அருளால் நடக்கும். இப்படி நாம் மனமுவந்து மகாலட்சுமி தாயாருக்கு செய்யக்கூடிய பூஜையால் நம்ம இல்லம் செல்வச் செழிப்போடு வாழும். வரலட்சுமி பூஜையின் போது சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம், ஸ்லோகம், சௌபாகிய லட்சுமி அஷ்டகம் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் பூஜையில் இதில் எல்லாத்தையும் சொன்னாலும் சந்தோஷம், ஏதாவது ஒன்றையாவது சொல்லி உங்கள் பூஜையை சிறப்பானதாக ஆக்கினாலும் சந்தோஷம். மறக்காமல் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் மகாலட்சுமியை ச வித்மஹே விஷ்ணு பத்னியாயை ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். சௌபாகிய லக்ஷ்மி அஷ்டகம் உங்கள் இல்லங்களில் எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒலிக்கும் போது சகல செல்வத்தையும் வரலட்சுமியின் மகாலட்சுமியின் அருளால் பெற்றிடலாம். ஓம் நமச்சிவாய.